தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா வருமான வரித்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மாதம் 56,000 வரைக்கும் மந்த்லி சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித இன்டர்வியூமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்யறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் ப்ராப்பராக உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. அண்ட் நீங்கள் எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அஃபிஷியல் கவர்மெண்டோட வெப்சைட். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்லாம் போட்டு வெயிட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த வெப்சைட்டோட லிங்க் அதுக்கப்புறம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த ரெண்டு லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக அப்ளிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க்னு சொல்லி தனித்தனியாக நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட் லிங்கை கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வாங்க அந்த ஜாப்பில் என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முழு விவரங்கள் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முடிஞ்சல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியனில் இருக்கக்கூடிய சிட்டிசன் யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் இந்தியாவில் இருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து 25 வயதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST ஆகியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 25 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. SC ST இருக்கீங்கன்னா உங்களுக்கு 30 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. OBCயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. PWBT கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 30 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய உங்களோட மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸும் கூப்பிடுவாங்க. ஸோ நான் 10ஆம் வகுப்பு இல்லை ப்ரோ 12 காலேஜ் அந்த டிகிரி அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட 10ஆம் வகுப்போட சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, அதாவது இந்த ஃபார்ம் இருக்குல்லையா நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக எந்த இதுவுமே நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட சிக்னேச்சர் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் உங்களோட பேன் கார்டு, பாஸ்போர்ட், இல்லை டிரைவிங் லைசன்ஸ், இல்லை ஓட்டர் ஐடி இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. ஓகேவா? இதுலேருந்து 1 கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித ப்ராப்பரான கிளியராக இல்லாத ஃபோட்டோஸு, இல்லை பிளராக இருக்க ஃபோட்டோஸு, இல்லை நீங்கள் ஏதாவது எடிட் பண்ண ஃபோட்டோஸு, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர், உங்களோட ஃபோட்டோஸ், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கா அப்படின்றத ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் வச்சு அனுப்பணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருப்பீங்களா, அதோட 10ஆம் வகுப்போட உங்களோட TC மார்க் ஷீட் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் டாக்குமெண்டேஷனை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ நான் 10ஆம் வகுப்பே படிக்கல அப்படின்னா 10ஆம் வகுப்பு ஈக்குவலாக நீங்கள் ஏதாவது டிகிரி படிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு ப்ரைவேட்டாக ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதை வச்சு கூட உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் EWS OBC SC ST இந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா அதோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது ரெண்டுமே ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அது கூட சேர்த்து நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணி உங்களோட நேம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களோட சர்டிஃபிகேட் இருக்கும் தெரியுமா, நீங்கள் பிறந்த தேதியோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட சர்டிஃபிகேட் இருக்கும் தெரியுமா, ஸோ அதை வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், அதாவது உங்களோட ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, இல்லை ஓட்டர் ஐடியோ, இல்லை ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் அதை நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 6 விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான் வச்சு அனுப்ப போகிறீங்க. மற்றபடி நீங்கள் ஒரிஜினல் எதுவுமே நீங்கள் அனுப்ப வேணாம்.
இந்த ஜாப்புக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருப்பதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 500 கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் யாருமே பயப்படாதீங்க. வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்களோ அது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நியூமெரிக், செகண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், தேர்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் உங்களுக்கு போய் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 2 ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். இந்த ஸ்டேஜ் 2 எப்போ நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 10ஆம் மாதம் 2024 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடக்குது. ஸோ அதில் ஹால் டிக்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அட்ரஸில் வந்து நடக்குது அப்படின்றத உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும்போது அது நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ண உடனே அந்த ஹால் டிக்கெட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த டேட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த அட்ரஸும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் செகண்ட் ரவுண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரும் பயப்படாதீங்க, ரொம்ப பெரிய ரிஸ்க்கெல்லாம் வந்து இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும். அதாவது 10ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருக்கக்கூடியதுக்குள்ளே இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸும் கேட்க போகிறாங்க அப்படின்ற போது ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் தயவுசெய்து யாருமே பயப்படாதீங்க, ஈஸியாக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிங்க் ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன், அப்ளை லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த அப்ளை லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதான் உங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இந்த சைட்டு கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்து ஆகும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற போது சில பேருக்கு லோட் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். பட் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, உங்களோட லாஸ்ட் நேம் கொடுங்க, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல 8+9 சொல்லி எனக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சில கேப்சாஸ் வந்து கேட்பாங்க. இதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சரை ப்ராப்பராக அந்த இடத்துல கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றது நீங்கள் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு இந்த இதில் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கீழே கூடிய லாகின் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் இதில் என்ன பாஸ்வேர்டு என்ன நேம் அதெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஈஸியாக இந்த கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம், டாக்குமெண்டேஷன் எல்லாமே முடிஞ்சளவு ஜெராக்ஸ் காப்பியில் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட மொபைலோ இல்லை லேப்டாப்லேயே வந்து எடுத்து சாஃப்ட் காப்பியாக வச்சுட்டு அவங்க அப்ளை பண்ண சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 18,000 ஆரம்பிச்சு 7th லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 56,000 கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் மந்த்லி சேலரி தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 22/9/2024 சாயந்தரம், அதாவது 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் போய் கிடச்சிருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் எப்போ வரும், அதுக்கப்புறம் உங்களை எப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எப்போ உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து இருக்கும். நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுங்கள்.